சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியாவுடைய தேசிய மொழியா இந்த மொழியை கொண்டு வரலான்னு பார்லிமெண்ட்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. அப்போ இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி பேசுறதுனால ஹிந்தியவே தேசிய மொழியை அறிவிக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போதான் நோ மிஸ்டர் நேருன்னு கனத்த குரல்ல தமிழ்நாட்டுக்காக எந்திரிச்சு காகிதம் இல்லத்து நேரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்தியாவுடைய தேசிய பறவை எதுன்னு நேரு கிட்ட கேட்டதுக்கு பீகாக்குன்னு சொன்னார். அதே மாதிரி இந்தியாவுடைய தேசிய விலங்கு எதுன்னு கேட்டதுக்கு புலிதான் சொன்னார். நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய பறவை காகம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கு தெருநாய்க்கள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இவைகளை விட்டுட்டு எதுக்காக புலிய தேசிய விலங்காகவும் மயில தேசிய பறவையாகவும் அறிவிச்சிங்கன்னு கேட்டாரு காகிதம் இல்லத். அதுக்கு நேரு ஏன்னா அதுதான் சிறந்த உயிரினம்னு சொன்னார். அப்போ பெரும்பான்மையான மக்கள் பேசுறதுக்காக எப்படி நீங்க ஹிந்திய தேசிய மொழியாக்கலான்னு கேட்டதுக்கு உடனே நேரு ஓகே மிஸ்டர் காகிதம் இல்லத், அப்போ நீங்க உருது தேசிய மொழியாக்கணும்னு சொல்றீங்களான்னு கேட்டார். அப்போதான் காகிதம் இல்லத் சொன்னாரு, இஸ்லாம் எங்களுடைய வழி, இன்ப தமிழ் தான் எங்களுடைய மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் சொல்லி ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் அதிர வைக்கும் அளவுக்கு தமிழ்தான் தேசிய மொழியாக வர வேண்டும் என்று கர்ஜித்த சிங்கம் தான் கண்ணியமிக்க காகிதம் இல்லத் அவருக்கு.